துல்லியம், துல்லியமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது துளாராசி கிட்ட தாங்க கேட்கணும். பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கூட, அதாவது தராசில் முள் இந்த பக்கமும் இறங்கக்கூடாது, இந்த பக்கம் இறங்கக்கூடாது. அதான் நியாயம். நியாயத்திற்கு பிறந்தவர்கள், நியாயமாக வாழக்கூடியவர்கள், நியாயமே நீதியாக இருப்பவர்கள் துளாராசிக்காரர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள்கிட்ட பல கேள்வி கேட்கணும்னு ஆசை வருது. சில நேரங்கள்லாம் துளாராசிக்காரவங்க கடவுள்கிட்ட போயிட்டு கேட்கவே மாட்டாங்க கேள்வியே. அதாவது செய்கையில் திட்டிட்டு கூட வருவாங்க பல பேர். சில பேர்லாம் கடவுளை பார்த்துட்டு அப்படின்னு கூட சொல்லிட்டு வருவாங்க. சில நேரத்தில் துளாராசிக்காரர்கள்லாம் காலையில் பூஜையை தொடர்ந்து பண்ணிட்டு வருவாங்க. அவங்க வீட்டில் நைட்டு சில சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா காலையில் சுவாமிக்கு பூஜையை கட்டு. அவ்வளோ ஒரு கோபம் வரும். கோபத்தில் ரொம்ப முதல் இடம் துளாராசிக்காரர்கள். ஏன்னா நியாயமான கோபவாதிகள், மற்றவங்கள மாதிரி பேருக்கு கோபவாதிகள் இல்லை. ஒரு சமூகம் நல்லா இருக்கணும், ஒரு சூழ்நிலை நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், ஒரு பொது எண்ணத்திலேயே வாழக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். அப்போ அவர்களுக்கு யாரோ ஒரு தப்பு பண்ணாலும் கூட அவங்களுக்கு கோபம் வர்றது நியாயம்தானே. அவங்க நியாயமான கோபத்தை கடவுள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்லது செய்யலாமப்பா. என்ன பிரச்சனையோ என்ன கோபமோ தெரியல கடவுளுக்கு. நிறைய நேரங்களில் துளாராசிக்காரரை கண்டுக்காமே போயிடுறாரு கடவுள். இது எனக்கும் தெரியுது, இது துலா ராசிக்கும் தெரியுது. அதனால தான் அவங்க பல கேள்விகளை இப்போ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. துளாராசியோடைய குரலாக நான் பதிவு செய்கிறேன். துளாராசியில் பிறந்துட்டேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீதிக்கு புறம்பா நடக்க எனக்கு தெரியல. ஆனால் என்கிட்ட இருக்கிற கூட்டம் எல்லாம் நீதினா என்னன்னு கேட்குது. ஏன் நீ மட்டும் இப்படி இருக்கிற, உன்கிட்ட வாழவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுது. நீ மட்டும் ஏன் இப்படி அகங்காரம் பிடிச்சிருக்கிற, இது நீ மட்டும் ஏன் அதிகாரம் பிடிச்சிருக்கிற, நீ மட்டும் ஏன் மற்றவங்களையே நினச்சிக்கிட்டு வாழ்கிற, நீ மற்றவங்களை நினச்சிட்டு வாழ்கிறதுனால நாங்களும் உனக்கு பக்கத்தில் அடிமையாக இருக்க வேண்டியதாக இருக்கே அப்படி என்று பல பேர் கேட்பது. அந்த கேள்விகளை கடவுள்கிட்ட துளாராசி கேட்கிறார். ஏன் எனக்கு இந்த குணத்தை கொடுத்த? நான் நல்ல குணம் தானே இது. எல்லாருக்கும் முன்னாடி மிகப்பெரிய ஆளாக ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும் ஆகணும்னு நினைக்கல, என் குடும்பத்தார்கள் ஆகணும்னு நினைக்கிறோம், என் சமூகம் ஆகணும்னு நினைக்கிறோம், என்னோட உறவுகள் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனால் இதை நினைக்கிறதுனால நான் வில்லனா ஏன் எல்லாருக்கும் தெரிகிறேன்? நான் ஏன் வில்லனாக எல்லாருக்கும் தெரிகிறேன்? இது கடவுள்கிட்ட முதல் கேள்வியாக துளாராசி கேட்குறாங்க. என்னங்க துளாராசி சரிதானே? அது மட்டும் இல்லை, துளாராசியோட இரண்டாவது கேள்வி கடவுள்கிட்ட கேட்குற கேள்வி, என்னுடைய முயற்சி எல்லாத்தையும் பார்க்குறேன், ஆனால் ஏதோ ஒன்று கடைசி நேரத்தில் எனக்கு ஒரு குழப்பத்தை, நீ நினைச்சா அந்த குழப்பம் இல்லாமல் கொண்டு போக முடியும், ஆனால் நீ எனக்கு குழப்பப்படுத்தணுன்னே குழப்பப்படுத்துற. தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க மூலமா என்கிட்ட கேட்க வைக்கிற. அதுக்காக நான் தேடுறேன், தேடிக்கிட்டே இருக்கிறேன். கடைசியில் அது கிடைச்சிடுச்சுன்னு ஒரு வார்த்தை ஒன்னாலேயே சொல்ல வைக்கிறேன். ஒரு விஷயத்தை அடைகிறதுக்கு நான் படுற கஷ்டம் இருக்கே அதிகம். அதுவும் நான் படுற கஷ்டம் எதுக்கு? அந்த விஷயத்துல மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு. அந்த நேரத்தில் எனக்குன்னு அவங்க யாரும் உதவியே பண்ண மாட்டாங்க. சந்தோஷ நாளில் மட்டும் வந்துடுவாங்க. அப்ப நான் அதுக்காக நான் கவலைப்படலை. நீயாவது எனக்கு உதவி பண்ணக்கூடாதா கடவுளே? இது கடவுள்கிட்ட துளாராசி கேட்கிற கேள்வி. அது மட்டும் இல்லை, ஒரு அன்பு. இன்னைக்கு எனக்கு தேவை ஒரு அன்பு. என்கிட்ட உண்மையா யாராவது எதிர்பார்ப்பு இல்லாம பேச மாட்டாங்களான்னு நான் நினைக்கிற ஒரு அன்பு, அதை கொடுக்க கூடாது அந்த உலகத்துல நீ எனக்கு அப்படின்னு துளாராசி கடவுளை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. நான் சிரிச்சு பல நாட்கள் ஆகுது தெரியுமா கடவுளே? என்னுடைய வாழ்க்கையில நான் சிரிப்பை மறந்து கூட போயிட்டேன் தெரியுமா கடவுளே?
நான் பள்ளிக்கூட காலத்துல இருந்து பழகின அந்த வாழ்க்கை ஒண்ணுதான் சில நேரங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதுதான் என் வாழ்க்கையில சில நிம்மதியை கொடுக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில நான் ஒரு போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கடவுளே, இதுக்கு எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு கடுமையா கடவுளை பார்த்து கோவப்படுறாங்க துளாராசிக்காரர்கள். இதுக்கும் பதில் சொல்லணும் கடவுள். எல்லா விஷயத்திலையுமே துளாராசிக்காரர்களை ஏதோ கடவுள் வச்சு செய்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால துளாராசிக்காரர்கள் நிறைய இடத்துல மனரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள். இப்ப மனரீதியா பாதிக்கப்பட்ட துளாராசிக்கு கண்டிப்பாக கடவுள் பதில் சொல்லியே தீரணும். சார் ஒரு திருப்பதிக்கு போறோம் சார், திருப்பதிக்கு போறோம். நீங்க திருவண்ணாமலை போங்க, திருப்பதி போங்க, பழனி போங்க, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி சார், மற்றவங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயம் எனக்கு லேட்டா தான் சார் கிடைக்குது. இதுவும் கடவுளுடைய சதியா? இது துளாராசியோடைய கேள்வி. நான் பார்க்குற அன்னைக்கு, சாமி பார்க்குற அன்னைக்கு நான் திருப்பதிக்கு போறேன், 10,000 ரூபாய் டிக்கெட்ல போனாலும் அன்னைக்கு ஒரு விஐபி வந்துடுறாரு, எங்களை போட்டு அடைச்சி வச்சுடுறான். அதே என்னை அழைச்சிட்டு போனவர் சொல்றாரு, நான் 10,000 ரூபாய் டிக்கெட்டை ஈஸியான பார்த்துட்டு வந்தேன், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப கடவுள் எங்களை சோதிக்கிறதுக்கே முடிவு பண்ணியிருக்காரா? இதுவும் துளாராசியோடைய கேள்வி. யாருக்கு முன்னாடி நான் தலை குனியக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்க முன்னாடி என்னை தலையை குனிய வைக்கிறிய கடவுளே, இந்த இடத்துல தான் உன்னை எனக்கு பிடிக்காமே போகுது. யாரை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்கள பத்தி பேச வைக்கிறிய கடவுளே, இந்த இடத்துல தான் உன்னை நினைக்கவே கூடாதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு துளாராசி குமுறுறாங்க. இதற்கும் பதில் சொல்ல வேண்டும் கடவுள். அப்படி சில எண்ணங்களை அதாவது ஒரு விஷயத்தை இத்தனை நாட்களுக்குள்ள முடிக்க முடியும், ஒரு விஷயத்தை இத்தனை நாட்களுக்குள்ள செய்ய முடியும், இப்படியெல்லாம் செய்தால் நடக்கும்ங்கிற ஒரு நல்ல அறிவை துளாராசிக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். ஆனா அதை தெளிந்த அந்த அறிவில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களை எதுக்க உள்ளவங்க அப்படியே ஏமாத்துவாங்க. வாய்ப்பே கிடையாதுங்க, 5 நாள் அந்த வேலை முடியாது, 7 நாள் ஆகும்னுவாங்க. அதையும் பொறுத்து கொண்டு வாழக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். 7 நாள் அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்கன்னா எதிராளிகள் அன்னைக்கு முடிக்க மாட்டாங்க. அப்ப கதறி கதறி அந்த வேலைகளை நடத்த வேண்டிய கட்டாயத்திலே துளாராசிக்காரர்கள் தள்ளப்படுவார்கள். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற கடவுள் மீது துளாராசிக்கு கோபம் வருமா வராதா? அப்ப கேட்கிற கேள்வி, ஏன் என்ன மட்டும் இந்த இடத்துல இப்படி சோதிக்கிறேன்? ஒரு நல்லதை செஞ்சு பார்க்கறதுக்கு கூட நான் படாத பாடுபடுறேன். என் குடும்பத்துக்காக, எனக்காக நான் எதுவும் செஞ்சுக்கல, என் குடும்பத்துக்காக, என் சமூகத்துக்காக, என் சூழ்நிலைக்காக செய்கிற ஒரு நல்லதுக்கு நான் படுற வேதனைகள் ஒரு கட்டத்தில் நான் ஏன் பிறந்த அப்படின்னே எனக்கு தோணுது அப்படின்னு கடவுளை பார்த்து துளாராசி கேள்வி கேட்கிறார்கள். இதற்கெல்லாம் கடவுள் பதில் சொல்லி ஆக வேண்டும். துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கடவுள் பதில் சொல்ல காத்திருக்கிறார், சொல்லி ஆக வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா தூய்மையான எண்ணம், நீதியின் அதாவது கோப்புக்கு, நீதிக்கு தலைவணங்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு கடவுள் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக தீரும். இதற்கு தீர்வு கண்டிப்பா கடவுள் கொடுப்பார். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இன்னைக்கு ஏன் நிறைவேறல, அந்த ஆசைக்காக நான் இவ்வளவு போராடுறேனே, ஒரு சின்ன சந்தோஷத்தை ஏன் கண்ணில் காட்ட மாட்டீங்கன்னு நீங்க கேட்கிற அந்த குரல் கடவுளுக்கு கண்டிப்பாக கேட்கும். அவர் பதில் சொல்லுவார். கடவுளின் பதில் அடுத்த பதிவில் காத்திருப்போம். நல்லதே நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், ட்விட்டர், இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.